தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தூண்டில் வளைவு அமைத்து தரும் வரை விழுப்புரம் மாவட்டம் தந்திராயன் குப்பத்தில் மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று, அதே நேரம் மீனவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், விழுப்புரம் மாவட்டத்தில் தூண்டில் வளைவு அமைத்து தரும் வரை விழுப்புரம் மாவட்டம் தந்திராயன் குப்பத்தில் மீன் பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும், அதே நேரத்தில் மீனவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடியில் கடல் அரிப்பு காரணமாக மீன் பிடிக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தந்திராயன் குப்பம் பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு வந்ததாகவும், குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள் இதுபோன்ற நெருக்கடியை கொடுத்து வருவதாகவும், இந்த நிலையில் சின்ன முதலியார் சாவடி குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். தாங்கள் மீன் பிடிப்பதற்கு இடையூறு செய்வதாக அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுது, விழுப்புரம் மாவட்டத்தில் தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்காததற்கான காரணம் என்னவென்று அரசிடம் கேள்வி எழுப்பிய போது, அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது இதற்கான நிதி கோரப்பட்டிருப்பதாகவும் 16 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாகவும், நிதி கிடைக்கப்பட்டவுடன் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி உடனடியாக ஓரு ஆண்டுக்குள் தூண்டில் வளைவு அமைத்து தரப்பட வேண்டும் என்றும், அதே நேரத்தில் குறிப்பாக அந்த தூண்டில் வளைவு அமைத்து தரப்பட்ட பிறகு அந்த இடத்தில் மீன் பிடிக்க வேண்டும், குறிப்பாக தந்திராயன் குப்பம் பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறகு தந்திராயன் குப்பத்தில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு விடியா திமுக அரசு குறிப்பாக எந்தவித தொந்தரவும் செய்யாத அளவிற்கு அதனை உறுதி செய்ய வேண்டும், அதே நேரத்தில் மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்பதை அந்த மீனவர்கள் எதிர்பார்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.